இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கும், விக்டோரியா மாலை 4 மணிக்கும், டொரண்டோவில் இரவு 7 மணிக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சி தேவனை மட்டும் நோக்கி பார்த்து அவருக்காக ஊழியம் செய்யும் ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் மூலம் சகல ஜாதியிலும் சீஷராக்கும்படி சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நித்திய வெளிச்சத்தில் ஊழியம் செய்வோம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளை நிகழ்ச்சி நடந்து கடந்து செல்வோம். இன்றைய நாளை ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் கருணா. சிஸ்டர் கருணா இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்கும் பொழுது தயவு செய்து நாங்களும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அந்த ஜெபத்தில் கலந்து கொள்வோம். சங்கீதத்தை வாசிக்க வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. உங்களுக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இந்த 110 நாடுகள் மறு ஒழிப்பில் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. முதலாவது செய்தி 7:30க்கு முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்தி கொடுப்பார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா. 8:30க்கு சிஸ்டர் ஸ்குகுமாரி வத்தல ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் அஞ்சன் தாஸ்நாயம். 9:30 பாஸ்டர் மார்டின் இந்தியா. இதுதான் நிகழ்ச்சியினர். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியினர்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வருபவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இப்பொழுது ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நாங்கள் அந்த மகளிடம் ஒப்பு கொடுப்போமா? ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சியை கத்தாவே முது பாதபடியிலே வந்து நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வருகிற ஊழியர்கள், தாழ்ந்து கொடுக்கிற தேவ பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, உமது நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். நீர்தான் உண்மையான தெய்வம். அந்த ஒன்றானமை தேவன் உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு சுவாமி இரவு பகலாக சங்கம வானொலியும் நித்திய விழித்த நிகழ்ச்சியை நடத்துகிறதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, எங்களை ஆசீர்வாதம். நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் தானந்த கொடுக்க ஓடோடி வந்திருக்கிறார்கள், நேரத்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சியை எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தினாலே சோதரி ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தும்போது சுவாமி இந்த மகளோட கூட இருக்கும். ஆண்பா இந்த கரம் இந்த மகளோட கூட இருக்கட்டும். இந்த மகள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமான வார்த்தையா இருக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. நன்றாக ஜெபித்தீர்கள், நன்றாக இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தீர்கள், தமிழிலே நன்றாக வரவழைத்தீர்கள், ஜெபித்தீர்கள். God bless you. இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளில் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர் ரஜினி, வழி நடத்துங்கள். ஆமேன், 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 ஆமேன். கத்தரானவர் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நடமாடுகிறார். அவர் எங்கள் நடுவிலே நிற்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருந்து வரும் அன்பை உங்களுக்கு தெரிவிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே. Thank you, thank you, thank you, Jesus. Father, Lord, even as we, Lord, come into this very program, Lord, emanating through Nitya Velicham, Father, this is an end-time ministry that you have called out, Lord. Father, Lord, we do not take this light. We take it, Lord, as from you. By your Spirit, Lord, you have emanating, Lord Jesus, into 110 nations. So we thank you, Father. Lord, I thank you, Lord, for the ministry that goes forth, Lord, from the teamwork, Lord, that is going forth, Lord. Even before we go into the nations, we pray for the very team that you, Lord, brought it through
through your inception of the power of your Holy Spirit, Lord, brought forth, called out every member, Lord, that has been brought forth, Lord, the pastors, the handmaidens of the Lord, the ones that are coming and, Lord Jesus, doing the hosting, Lord, through these networks, Father, and the morning programs that go forth, Lord, from Sangama Radio Gospel, Lord. Thank you for each and every one of them that participate, oh God. That is, Lord Jesus, you are using this ministry, you are using these networks, Lord, according to your will and your plan, and the way in which you have called it out, Lord, for the 100 nations to be brought forth, much of the harvest to go forth, Lord, in the kingdom work, I pray. So I thank you for the Lord, even as I bring forth, Lord, every one of them, Lord, mentioning name by name, Lord, as we go into the rest of the program, Lord. But Lord, as this time, Lord, as we come into the program, Lord, we thank you for each and every one of them that are gathering in Jesus' name. இப்பொழுது நாங்கள் தமிழிலே பிரதர் மகேந்திரன் ப்ரோக்ராமை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டார். நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். I would like to introduce to all of you and welcome all of you in the name of the Lord Jesus. Thank you for joining Nithya Velicham at this time, and we bless all of you as you have gathered tuning into Nithya Velicham this evening, as it derives from Toronto, Canada, into 110 nations, and also Victoria from Brother Mahindran and Brother Leslie from Toronto, alongside with his wife, Sister Rita. And we thank you for these networks and all the hosts that come and join through these networks. And we thank the Lord for this work that is going on. And thank you for all of you that are joining and being blessed by the programs and the ministry that goes forth in the name of the Lord, in Jesus' name. At this time, I would like to bring the program to all of you. The first segment is brought forth as the beginning of prayer is done by Sister Karuna, who would also sing and pray. Following that, I would read from the Psalms. I will read Psalm 60 today. இன்றைக்கு நான் சங்கீதம் 60 வாசிக்க போறேன். 1-6 வசனங்கள், முதல் 6 வசனங்களை வாசிப்பேன். I would like to read the first 6 sentences, the verses, verse 1 to verse 6, and from Isaiah 60. Following that, we have Sister Dolly, who would come and pray for the workers and also sing a song and bless through her ministry. And also following that, we would have myself, Ranjini Alangaramani, hosting today, would like to come and sing a song and go into the word and also pray for the nations of the world before that. Alongside, we have Brother Mahendran, who is hosting along in the Tamil language, and we thank the Lord for him and his service and his heart for the souls, and we thank the Lord in the way which he is leading and guiding all of us this evening. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணா கலையத்தில் வந்து நிற்கிறார். அவரை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து தமிழில் ஒரு பாட்டையும் பாடி இஸ்ரவேலருக்காக இஸ்ரவேலுக்கு ப்ரே பண்ணி அவர் ஜெபிப்பார். நாங்கள் அவருடன் ஒரு மனதோடு அவரை இப்பொழுது அழைத்து ஜெபத்திற்கும் அவரோட பாட்டையும் கேட்பதற்கு மினிஸ்டர் பண்றதுக்கு வருவார். God bless you. God bless you, Sister Karuna. God bless you, Sister Ranjini. ஆமேன். வந்து ஜெபியுங்கள். இஸ்ரவேலுக்கும் ஜெபித்து ஒரு நல்ல பாட்டையும் பாடி நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு கர்த்தரை துதிப்போம். God bless you. God bless you too, sister. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒன்றியப்பா, வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக எங்களுக்கு கொடுத்த தகப்பன் நீர் கர்த்தாவே. தகப்பனே, நீர் மனுஷனை நினைக்கிறதுக்கு மாத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே ஒவ்வொரு காரியமும் சீக்கிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, ரட்சிப்பில்லாதபடி இருக்கிற ஜனங்களே உம்முடைய பாதபடியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நண்பர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய செவிகளை அடைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உம்முடைய வருகையிலே கைவிடப்படாதபடி கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் இழுத்துக்கொள்ள வேண்டுமா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சிருஷ்டி கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் இழுத்துக் கொள்ள வல்லமை உள்ளவரே. உமக்கு நன்றி அப்பா. பாவங்களை நினையாதிருக்கிறவரே, எல்லா பாவங்களையும் நீர் கட்டி ஆழ்கடலில் வீசி போடுகிற தகப்பன் அல்லவா சுவாமி. ஒரு மனிதனை
நீர் சுமந்து வருகிறவர். அப்பா கத்தாவே, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவே, முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் என்னை அறிக்கை செய்யும் என்று நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பொறுப்படுங்க. எல்லாரையும் மனம் திரும்பும்படியாய் அவர்கள் இருதயங்களில் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த சங்கம் செவ்வானிலைக்காகவும் அந்த ஊழியத்தை செய்கிற சௌரல்ல ஸ்ரீபிரதற்கு அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் கூட வருகிறோம் தகப்பனே. எல்லா ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறவர், தொடர்ந்து நடத்துங்க. அது போல மனிதர்களுக்கா டோலிக்கா இன்னும் ரஞ்சினிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக கத்தாவே, இந்த முடிவு காலத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை இதுவரை கைவிடாதபடி காத்து வழி நடத்துகிறவர் நீர் கத்தாவே தகப்பனே. உம்முடைய திருப்பாதத்தில் அந்த ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பை காணட்டும், ஆபத்தில் இருந்து தப்புவிக்கிற தகப்பன் நீர் கத்தாவே. தொடர்ந்து அந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை பாதுகாக்கிற தகப்பன் நீர். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று நீர் ஆணையிட்டிருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஒருவரே தேவன் கத்தாவே. அப்பா, அது நானே தேவன், வேறொருவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானமாக ஒருவரும் இல்லை என்று நீங்க சொன்னதை வைத்து அந்த ஜனங்கள் இந்த உலகத்திலே சாட்சியாய் நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் உமக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து தகப்பன் அந்த சந்ததியாரை, இஸ்ரவேலின் சந்ததியார் யாவரையும் கத்தாவை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உமக்கு முன்பாக கத்தாவே அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய கருணையை அவர்கள் பெறும்படியாய் கத்தர் அவர்கள் மேல் நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே தேவன் என்பது கத்தாவே அந்த சிறு கூட்டத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ ஆண்டுகள் கத்தாவே, உம்முடைய பிறப்பு 2000 ஆண்டு, அதுக்கு முன்பாக அப்பா பிதாவினுடைய காலத்தில் இருந்த இந்த ஜனங்கள் உமக்கு சாட்சியாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. இரத்த சாட்சிகளாய் மறிக்க போகிற அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 1,44,000 பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பாதுகாத்த அந்த ஜனங்கள், உமக்கு சாட்சிகளாய் நிற்க போகிற ஜனங்கள் எல்லாரையும் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். 12 கோத்திரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேர் பேராக ஆசிர்வதிங்க. அவர்கள் செய்ய போகிற அந்த தேவாலயத்திலே நீர் கிழக்கு வாசல் வழியாய் நீர் நடந்து வர போகிறதுக்காக அவர்கள் கட்டுகிற தேவாலயம் சுவாமி தகப்பனே, நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அவர்கள் கட்டுகிறது யாருக்காக என்பது அவர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்கள். ஆனாலும் கத்தாவே, அந்த ஆலயத்திலே நீர் வந்து அமரப் போகிறதை நாங்கள் அறிவோம் கத்தாவே தகப்பனே. அது போல அவர்களும் அறியட்டும், உம்மை காணட்டும், தெளிந்த புத்தியை கொடுங்க கத்தாவே தகப்பனே. மறைக்கப்பட்டிருக்கிற கண்களிலே கத்தர் நீர் ஒளியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆபத்தில் இருந்து காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு கோட்டையும் மரணமாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறியட்டும். மேசியா நீர் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் மேசியா வரவில்லை என்று அவர்கள் செய்ய போகிற எல்லா ஆயத்தங்களும் ஆண்டவரே, அவர்கள் கொடுக்க போற எல்லா தேவாலயத்துக்கு தேவையான ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் செய்து காத்திருக்கிறார்கள் சுவாமி. உமக்காக காத்திருக்கிற ஜனங்களின் அறியாமையை நீர் விலக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அயலில் உள்ள ஒரு நாட்டுக்கும் நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் நீர் கத்தர் அதில் வெளிப்பட போகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மாகோகுவை நீர் கொண்டு வாரீர் ஆண்டவரே.
என்னுடைய தேசத்துக்கு எதிராக நான் உன்னை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் அந்த ஜனங்கள் எல்லாம் உம்மை கடைசி நிமிடத்திலாகிலும் தேடி கண்டுபிடிக்கும்படியாய் கத்தரவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாக, பாவங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. ஆபத்திலே துணையாயிருக்கிறவர் நீர் கர்த்தாவே. அந்த தேசத்தை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலே ரட்சிப்பை காண்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே உம்முடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. சாட்சிகள் பெருகட்டும் சுவாமி. அடையாளங்கள் அற்புதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஒருவரும் அழிந்து நித்திய நரகத்துக்கு போகாதபடி நித்திய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் கத்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயம் கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் இந்த கடைசி காலத்திலே கத்தாவே, நாங்கள் எங்களுடைய உறவுகளை இழந்து விடுவோமோ, அல்லது எங்களுடைய நிலை என்ன என்பதை இட்டு நாங்கள் சந்தேகப்படாதபடி உம்முடைய திருப்பாத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை கழுவி சுத்தம் பண்ணட்டும். நீரே பரிசுத்தர் 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 என்று அந்த பரலோகம் உம்மை ஒவ்வொரு நாளும் பாடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. அப்பா தகப்பனே, ஏனோ தானோ ஒன்று இனிமேலும் குந்தி குந்தி எழும்பாதபடி தகப்பன் நீரே தேவன் என்று ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருதயங்கள்ல பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தை சொல்லும் போது விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை நினைத்தருளுகிறோம். எருசலேமை நாங்கள் நினைத்தருளுகிறோம். உம்முடைய சியோனை நாங்கள் நினைத்தருளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாதம் வந்து நிக்க போறது, அந்த ஒலிவ மலையின் மேல் உம்முடைய பாதம் வந்து தங்கும் போது அது 2ஆய் பிளந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே நடக்க போற எல்லா காரியங்களையும் நீங்க முன்னறிவித்து விட்டீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை உம்முடைய திருப்பாதத்திலும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. உம்மை அறியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்களுக்கு ஒளியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே, உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து பாதுகாக்கும்படியா எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தம்
எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா ஆயத்தமாவோம். ராஜா வருகிறான், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். Praise the Lord, sister. Praise the Lord. நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். கத்தருக்கு ஏத்த மாதிரி, அந்த கத்தரோட கடைசி நாட்களுக்கு ஏத்த மாதிரி கத்தர் அனைவருடைய இருதயங்களையும் அவருக்கு சமாதானமாக மாற்றிட வேணும் அவருடைய வருகைக்கு முன்பாக. நன்றாக இருந்தது பாட்டு. நல்லா மினிஸ்டர் பண்ணினீர்கள். இஸ்ரேலுக்காகவும் நன்றாக ஜெபித்தீர்கள். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கருணா. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் நன்றாக அவருக்காகவே உபயோகித்து அவருக்காகவே அவர் கடைசி நாட்களிலே உங்களுடைய மினிஸ்ட்ரியும் உபயோகிப்பாராக. காட் பிளெஸ் யூ. Thank you, sister. God bless you too. Amen. God bless you. இப்பொழுது நான் சங்கீதம் 60 ஒன்றிலிருந்து முதல் 6 வாசனங்களை வாசிக்க போகிறேன். I would like to read Psalm 60 verses 1 to 6. Arise, shine, for your light has come, and the glory of the Lord has risen upon you. See, darkness covers the earth, and thick darkness covers the people. But the Lord rises upon you, and his glory appears over you. Nations will come to your light, and kings to the brightness of your dawn. Lift up your eyes and look about you. All assemble
and come to you. Your sons come from afar, and your daughters are carried on the lap and the hips. Then you will look and be radiant. Your heart will throb and swell with joy. The wealth on the seas will be brought to you. So to you, the riches of the nations will come. Herds of camels will cover your land, young camels of Midian and Ephah, and all from Sheba will come, bearing gold and incense. So that's how the Lord has been promising from his word, from the Psalms. And thank the Lord for that encouraging word, especially in this day that we live in this world. And கர்த்தருக்கு நன்றி. அவர் தந்த வார்த்தைக்கும், அவர் தந்த சங்கீதம் 60 இந்த மாதிரி எங்களுக்கு அவர் அந்த வார்த்தையை தந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார். God bless you all. Amen. அடுத்ததாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறேன். அவர் வந்து ஊழியருக்காக ஜெபித்து ஒரு பாட்டை பாடுவார். I would like to invite Sister Dolly at this time to come and pray for the workers and also sing a song and thank the Lord for her ministry. Sister Dolly. Amen, amen. Praise the Lord. Amen, sister. Praise the Lord. நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. அருமையான பாட்டை சிஸ்டர் கர்ணா பாடினார்கள். இந்த இருதயம் தொட்டது எல்லாம் நாங்கள் ஆயத்தமா அவருடைய வருகைக்கு. அதுதான் முதலாவது கேள்வி. ஏனென்றா ராஜா வருகிறாய், ஆயத்தமாகுவோம், இயேசு வருகிறார். ஆமேன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் எங்கள் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். தேவாதி தேவன் எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். அதற்கு நாங்கள் உள்ளத்தை எவ்வளவு அதிகமாக அவர் பரிசுத்தமா இருப்பது போல நாங்களும் அவருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் வாஞ்சிக்கிறது. ஆனால் அப்படியால் அவருடைய வருகைக்கு நாங்க ஒரு கரையும் இல்லாத வண்ணமாக எல்லாவித எங்களோட ஊழியக்காரர் யாவரையும் கத்தர் அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்த வேணும். ஆமேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்லை ஐயா. அப்பா, இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை பொழிந்திடும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா, ஒருவரும் விட்டு விடாத வண்ணமாக ஒவ்வொருவருக்களையும் ஆண்டவரே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த பெந்தைகாஸ்து நாள்ல கொடுத்த அந்த பரிசுத்தமான ஆவி எப்படி பொழிந்தளிச்சோ அதே மாதிரி இப்பொழுது ஆண்டவரே மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்கிற ஐயா. அந்த பெந்தைகாஸ்து நாளில் ஊற்றின ஆவியை எல்லா ஊழியர்களையும் சங்கமமான நித்திய வெளிச்சத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் புதிதாக அபிஷேகத்தால் நிரப்பி அவங்களை உங்களுக்கு மகிழ்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ள ஆண்டவரே. ஆமேனப்பா. ஐசாயா 60 ஏசாயா 60 முதலாவது வசனம் கூறுவது, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல உங்களோட மகிமை உதிக்க பண்ணின தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஒரு புதிதான அபிஷேகத்தை அனுப்பி அவருக்கு ஆண்டவரே நாங்கள் யாவரும் உங்களுக்கு ஆயத்தப்படுவதற்கு எங்களோட இருதயம் அப்பா சுத்தமா இருக்க வேணும் ஆண்டவரே. எங்கள் கிரிகைகள், எங்கள் செய்கைகள், எங்களோட பேச்சுகள் அப்பா அதுக்கு நாங்க தகுதி அற்றவள் ஆண்டவரே. இருந்தாலும் உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலம் உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தின் மூலம் நீங்க எங்களை கழுவினீங்க ஐயா. அப்படி நீங்க கழுவி சுத்திகரித்தது போல யாவருக்கும் ஒரு புதிதான அன்பை இந்த மாலை நேரம் ஊற்றி உங்களோட அன்பினால அனைத்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட பரிசுத்தமான கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு யாவரையும் உங்கள் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களை மகிமைப்படுத்த வர யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா, உங்களோட வல்லமையிலே நாங்க உங்களோட வல்லமையினால மட்டுமே எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா, உமது வசனத்தின மட்டுமே எங்களுக்கு பலன் உண்டு. திருக்கரத்தால் தாங்கி உண்மை நீர் உமது திருசித்தம் போல் நடத்தி வந்து குயவன் கையில் எங்களை நான் அனுதினமும் நீங்க மனைந்து
நடத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. இன்றைக்கு புதிதான மாலையாக எங்களை ஆசீர்வதிக்க போற எல்லா விதமான அன்புக்கும் கிருபைக்கும் அபிஷேகங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எஸ், எங்களுக்காக ஜீவன் கொடுத்தார். ஆமேன். நன்றி அப்பா, நன்றி. ஆமேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் மல்கி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே இயேசு போதுமே. ஆமேன் அப்பா. இந்த வாழ்வில் உங்களுக்கு இயேசு மட்டும் போதும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த விதத்திலும் உங்களை நாங்கள் கவலைப்பட்டு துன்பப்படுத்தி இருந்தோம். நாங்கள் யாவரையும் மன்னித்தப்பா. நாங்கள் உங்களோட சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. குற்றமற்றவர்களாக வந்து நிற்கும் பொழுது நீங்க உங்களுடைய ஆவியை ஊற்றுவதற்கு வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சாமி. அப்பா, எங்கள் யாவரையும் ஆண்டவரை உங்களோட திரு கரத்துல எல்லா ஊழியக்காரங்களையும் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்திற்கு கீழே அனைத்து வைத்து நீங்களா நிழலாக நின்று யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. they that wait upon the Lord shall renew their strength என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைந்து கழுகுகள் போல மேல பரப்போம் ஆண்டவரே. அதே போல யாவருக்கும் ஒரு புது பலனை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமை படுவதாக. நன்றி எஸ்ஏ, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. நன்றாக ஜெபித்தீர்கள், பாடினீர்கள். இயேசுவே போதும், எங்களுக்கு இயேசு போதுமே என்று சொல்லி நன்றாக ஒரு பாட்டை பாடி எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நன்றாக அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். God bless you too. ஆமென். ஆமென். இப்பொழுது நான் அடுத்ததாக ஒரு பாட்டை பாடிவிட்டு
வசனத்திற்கு செல்லலாம். இது ரஞ்சினி அலங்காரமணி. முதலாவதாக உங்களுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வர போகிறேன். இன்றைக்கு நான் முதலாவதாக லூக்கா 21:28 வசனம் தான் நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். லூக்கா 21:28. I would like to share from Luke 21:28. As the Lord has said, even as you see these things, look up, for your redemption draws near. Lift up your head, for your redemption draws near. That's my word. Before that, I would like to sing a song. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kings, above all powers, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Crucified right behind the stone, you lived to die, rejected like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above, crucified, laid behind a stone. You lived to die, rejected like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders this world has never known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind a stone, you lived to die, rejected like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all, above all. Amen, amen. Yes, Lord, even as we come to you, Lord, with this word, Lord, this would open up many people's eyes, Lord, as we are treading, Lord, so close to the end of the church age, Lord, even as you are coming soon, Lord, for those that are prepared as your bride, those that are prepared, Lord, and even as they see the signs of the times all around us, Lord, Father, Lord, even as you draw their attention towards you, Father, and they will look up, for they are look up there and even lift their heads up and look up and see, Lord, even as you have said in your word, look up, for your redemption draws near. And that what, Lord, is mean is when they have a relationship with you, Father, in heaven, through the Lordship of the living Jesus Christ in their lives, repented and forgiven and cleansed for their sins and regain their relationship with our Heavenly Father through our loving Savior Jesus, we have eternal life. So we thank you, Lord, for doing that right before the end of this very work and the end of the program that is going on, Lord, and all the words that are going to go forth from the lips of the servants, I pray in Jesus' name. Amen and amen. Yes, I would like to
go into the word, just like I shared about the word of God coming out of Luke, chapter 21, verse 28. And I've been, going through that a few times. So the way the Lamb of God who was sacrificed for our sins was also the Lamb of Judah who will judge and bring judgment upon the earth. So, and having said that, we have to know who this Lamb of God is, and and build that relationship with him, so that we will not go into a place of being left behind when he comes for the church, when he comes for his children, when he comes for his own that are cleansed and redeemed. That's what redemption means, and to be drawn near on the day of redemption. So in the heart of the book of Revelation, John also shows, and he watches the Lamb opens the first 7 seals. So this is a very dark period of human history, and the Lord has been showing well ahead of time what the world would go through before the tribulation, and through the tribulation. So the darkest ever that would be now showing. So the breaking of the first seals sets in motion the period of time known as the Great Tribulation. This time, also the time frame also mentioned in the book of Daniel, is also the moment when the Antichrist will also arrive, and the great destruction will be over the earth, shared on a global scale. Famine, war, pestilence, economic calamity, and persecution, all those things even at this moment